அவங்களுக்கு விஜய்க்கு கொடுத்து பார்க்கலாம். நம்ம பாரம்பரியமாக பாடுறது டிஎம்கே தான் வருது. யாருக்குன்னா தளபதி தான், விஜய்க்கு. அவருக்கு தான் போடணும். இப்போ நடக்கிற ஆட்சியில் தான் போடுவோம். அதாவது விஜய் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். டிஎம்கேவும் போடலாம், டிவிக்கே தானே போடுவேன். ஒரு மாற்றம் தேவை கண்டிப்பாக. விஜய் தான் போவோம். ஆமாம், ஓட்டுக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். நல்ல மாற்றம் வரணும்னா ஸ்டாலின் தான் போடணும். நான் வந்து டிஎம்கே தானே. விஜய் சார் தான். நான் திமுக போட்டுறேன் ஓட்டு. ஆமாம், மறுபடியும் திமுக தான் வரணும். டிஎம்கே ஸ்ட்ராங் ஆகுது, நல்லா இருக்கு. ஆமாம், திமுக தான். விஜய் தான் வருவார். யார் விஜய் வரணும். இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தவிர வேற சான்சஸ் இல்லைங்க. அதிகமான வாய்ப்பு இப்போ இருக்கிற தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. விஜய் தான் வருவார். இல்லை, மக்களுக்கு அவர் தான் நல்லா செய்வார். ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி தான் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க தான் வருவாங்க. விஜயனை தான் வருவாங்க. கண்டிப்பாக விஜயனை தான் வரணும். நம்ம தளபதி தான். யாராவது புதுசாக வரவங்களுக்கு தான் போடணும். விஜய் மாரி நான் டிஎம்கே தான் போடுவேன். நான் திமுக தான் மாறணும். அதனால விஜய்க்கு. விஜய் வந்து நல்லா இருக்கும். விஜய் அவர் நல்லது பண்ணுவார்னு நம்பிக்கை. நான் ரெட்டல. ஆமாம், புதுசாக விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். ஏன் விஜய்? ஸ்டாலின் இல்லைன்னா தமிழ்நாடு சீராகாதுங்க. டிவிக்கே தான் தளபதி விஜய். ஒரு புதுசாக வரணும்னு பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு திமுக தான் வரணும். டிஎம்கே தான் வரும். அதிமுக வந்தால் நல்லா இருக்கும். யாருன்னா நல்லவங்க செஞ்சா வந்தாலே விஜய் வந்தால் நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்தால் கலைஞர் தான், ஸ்டாலின் தான் வரணும். ஓரளவுக்கு விஜய்க்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். சண்டை எல்லாருக்கும் 1000 ரூபாய் மாசமாக எல்லாம் நல்லது தான் நடக்குது. எந்த ஒரு கெட்டதும் நடக்கல. விஜய் இளைய தளபதி தான். நம்ம ரசிகராக தானே இளைய தளபதி தான். நான் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு தளபதி விஜய் தான் வரணும். நான் விஜயோட பெரிய ரசிகர். என்னுடைய ஆதரவு வந்து அதிமுக போடுவோம். டிவிக்கு இளைய தளபதி விஜய். விஜய் அண்ணா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎம்கேமா? இல்லை, எப்பவுமே டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். டிஎம்கே தான் வரணும். நான் அந்த ஆரம்பத்துலேருந்து விஜய் போட்டா போதும். அவரும் கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம். 2026 நான் திமுக தான் போடுவேன். நான் திமுக ஆதரிப்பேன். ஆமாம், டிஎம்கே தான். அவங்க தான் வரணும். டிஎம்கே ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். வந்து ஆதரவும் அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம் வரலாம். விஜய் ஆதரிப்பேன். அவர் புதுசாக நிற்கிறாரு. இருப்பேன் புதுசாக. ஆக்சுவலி நான் வந்து டிவிகேவுக்கு தான் ஓட்டு போகிறதா ஐடியாவில் இருக்கேன். எனக்கு திமுக தான். விஜய் தான் கணக்கில் பார்ப்போம். புதிய மாற்றம்னா விஜய் வந்து செய்கிறதுல வந்து பொதுமக்களுக்கு ஏதாவது செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எப்பவுமே அதிமுக தான், ரெட்டலை தான் ஓட்டு போடுவோம். வேற கட்சி மாற்றி போட மாட்டோம். கலைஞர் தான். ஸ்டாலின். இந்த வாட்டி விஜய் கட்சி போடலாம். அது புது கட்சி இல்லை. அம்மாவிட்ட ஓட்டு போடுவோம். அம்மா நல்லது செஞ்சுருக்காங்க, அவங்கள்ட்ட ஓட்டு போடுவோம். அதிமுக தான். நான் ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவேன். அதிமுக தான். என்னுடைய ஆதரவு இபிஎஸ் தாம்மா. அவர் வந்தாதாம்மா அந்த ஊர் நல்லா இருக்கும். என்னுடைய திமுக. அது வந்தாலும் ஓட்டும், வராடி போட்டோம். என்னுடைய ஓட்டு திமுக தான். இப்போ டிஎம்கே ஆட்சி கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஆதரிக்கலாம். டிவிகேக்கு மாற்றம் என்ன, அவர் தொகுதிக்கு எதுனா பிரச்சனைனா செய்வாரா? புதுசாக மாற்றம் வேணும் அப்படின்னா எங்கள் அண்ணன் விஜய்க்கு தான் போடணும். கண்டிப்பாக மாற்றம் வரும். ஐயா எடப்பாடி தலைமையில் ஆட்சி வந்து நல்லா இருக்கும். ஏடிஎம்கே சம்பந்தப்பட்டது வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், வேறு எதுவுமே கிடையாது. விஜய் தான் வர மாதிரி இருக்குது. அதாவது இந்த வருஷம் அவருக்கு போடலான்னு ஐடியாவில் இருக்கிறேன்.